பொது நேரத்தில் ஒரு புதிய நிகழ்வை அறிமுகப்படுத்தி அதை தொடங்கியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் அதாவது பொது நேரத்தில் ஏதாவது ஒரு பொது நேர சமயத்தில் வந்து எல்லா குழந்தைகளையும் வச்சு அவங்களுக்கு பொதுவான ஒரு நிகழ்வை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதில் முதல்ல நம்ம அறிமுகப்படுத்துகிற நிகழ்வு வந்து இந்த ஐபாட்டி. நம்ம பார்ட்டிகளை எல்லா பார்ட்டியை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஐபாட்டி, அதை பற்றின அறிமுகத்தோடு தான் திரு குமார் அவர்கள் வந்திருக்காருங்க. திரு குமார் வந்து அந்த ஐபாட்டியோட இணை நிறுவனர், கோஃபவுண்டர். அமெரிக்கா, கனடா, அப்புறம் சிங்கப்பூர், மொத்தம் இந்த 3 நாடுகள்லையும் கிட்டத்தட்ட 16,000 குழந்தைகள் வந்து இந்த ஐபாட்டி நிகழ்வுகளில் பங்கெடுத்து தன்னை முன்னேற்றிட்டு இருக்காங்க. இன்னமும் நிறைய அந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 16,000லேருந்து இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம். திரு குமார் அவர்கள் முதல்ல ஒரு 10-15 நிமிடங்கள் வந்து ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறாரு. எந்தெந்த நிகழ்வு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நம்மளோட இந்த நிகழ்வோட நோக்கம் என்னென்னா, அடுத்த வருடத்திலிருந்து குழந்தைகளுக்கு இதையும் ஒரு செயல்பாடாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த டெமோ நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, திரு குமார். வணக்கம். முதல்ல நன்றிங்க என்னை கூப்பிட்டதுக்குங்க. எல்லா குழந்தைங்க இருக்கனால நான் வந்து நிறைய நேரம் பேச போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து என்னோட பையன் வந்து 13 வயசு, என் பொண்ணு வந்து 10 வயசு. ஸோ அவங்களுக்கு தமிழ் எப்படி இங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இது ஆரம்பித்தது. தமிழ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாண்டசரி ஸ்கூல்ஸ் போகிறாங்க. ஸோ செயல்வழி கல்வி தான், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் எப்படிலாம் தமிழை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை செஞ்சு, அப்புறம் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த பசங்களுக்கு வந்து அந்த தமிழ் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா அவங்களே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை அவங்களே எடுத்து பேசுவாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்வத்தை உண்டாக்குறது தான் என்னோட வேலை. நான் இது வரைக்கும் என்னோட பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரி ஸ்க்ராபிள் கேம்ஸ், புத்தகங்கள், கார்ட் கேம்ஸ், அந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கேம்ஸ்லாம் செய்கிறோம். டீச்சர்ஸ்க்குலாம் நான் வேணா அப்புறம் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே யூஎஸில் இருக்க தமிழ் பள்ளியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். அந்த ரிசர்ச் ஒர்க் படி இந்த தமிழ் எங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆர் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தமிழில் யூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 40% இன்க்ரீஸ் ஆகுது பசங்களோட என்கேஜ்மெண்ட் கிளாஸ் ரூமில். ஸோ அதனால் அது ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது ஒரு இன்டர்நேஷ்னல் தமிழ் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸில் இந்த மே மாதம் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நான் கடைசியில் பேசுகிறேன். இப்போதைக்கு முதல்ல நாங்கள் வந்து கதைகள்லாம் பண்ணுறோம். ஸோ பசங்க நிறையா இருக்கனால நம்ம முதல்ல கதைகள்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கதையை பாருங்கள். மியாவை பார்த்து, நீ மனிதனா எந்திரனா என்று அதியன் கேட்டு முடிக்கும் முன், எந்திரி என்றாள் மியா. தரையில் அமர்ந்திருந்த அதியன் பிடுக்கென்று எழுந்து நின்றான். ஏன் என்னை எந்திரிக்க சொன்ன என்று கேட்டான். எந்திரனுக்கு பெண்பால் எந்திரிடானே என்று மியா சொல்ல,
உண்மைதானே என்று அவள் கேட்க அதற்கு என்னிடம் பதில் இல்லை. ஓகே, இங்க எந்திரினா தெரியுமா? என்ன சொன்னாங்க இந்த கதையில? எந்திரினா யாரு? எந்திரி, அந்த பையன் எந்திரிச்சாங்க பாருங்க. எந்திரினா இங்க என்ன சொல்றாங்க இந்த கதையில? யாரு எந்திரன்? யாரு எந்திரி? யாரு? எந்திரினா யாரு? ரோபோட். அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ரோபோட். ஸோ அவங்க என்ன பண்றாங்க? அந்த பையனோட முடியில இருந்து என்ன எடுக்கிறாங்க? சொல்லுங்க. பூச்சி. தலையில பூச்சி இருக்குமா? தலையில என்ன இருக்கும்? பேன். அப்புறம் பேன் எடுத்து என்ன பண்றாங்க அவங்க? சொல்லுங்க. கீழே விட்டுறாங்க. ஆமாவா? ஏன் அதை நசுக்கல? எஸ், அது லிவிங் திங். அதனால அது நசுக்கல. சரியா? இன்னொரு கதை பாப்போமா?